பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய 1 ராஜாக்கள் அதிகாரங்கள் 20 முதல் 22 அதிகாரங்களுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன்தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 20வது அதிகாரத்திலே சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் சேனையெல்லாம் கூட்டிக் கொண்டு போய் சமாரியாவை முற்றுகை போட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணினான். அவனுடைய கூட 32 ராஜாக்கள் இருந்ததும் அல்லாமல் குதிரைகளும் ரதங்களும் இருந்தது. அவன் நகரத்துக்குள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்திலே போய் அங்கே உன்னுடைய வெள்ளியும் உன்னுடைய பொன்னும் என்னுடையது, உன்னுடையவர்களெல்லாம் என்னுடையவர்கள் என்று சொல்ல சொன்னான். இஸ்ரவேல் ராஜா அதற்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய ஆண்டவனே, உம்முடைய வார்த்தையின்படியே நானும் எனக்கு உண்டான யாவும் உம்முடையவைகள்தான் என்று சொல்லி அனுப்பினான். மேன்மை உண்டாவதாக. ஆம், அங்கே இந்த ஸ்தானாதிகள் திரும்பி வந்து பெனதாத் சொல்கிறவ என்னவென்றால், உன் வெள்ளியும் உன் பொன்னையும் உன் வீட்டாரையும் கொடுக்க வேண்டும் என்று உனக்கு சொல்லி அனுப்பினேனே. ஆனாலும் நாளை நேரத்திலே என் ஊழியக்காரரை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவர்கள் உன் வீட்டையும் உன் ஊழியக்கார் வீடுகளையும் சோதித்து உன் கண்ணுக்கு பிரியமானவைகள் எல்லாவற்றையும் தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு போவார்கள் என்று சொல்ல சொன்னார். மகிமை உண்டாவதாக. அங்கே கர்த்தருடைய சித்தம் வேறு விதமாயிருந்தது. தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் வந்து, ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையிலே ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த காரியங்களை கர்த்தர் நடப்பித்தார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. எத்தனை சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன். இஸ்ரவேல் மக்களும் ஆகாப்பும் தேவனிடத்தில் உண்மையற்றவர்களாக இருந்த போதிலும் தேவன் அவர்களுக்கு கிருபையோடு இறங்கி சமாரியாவை ஆகாபின் இராணுவத்திலிருந்து மீட்டார். அங்கே ஆராபின் இராணுவத்திலிருந்து மீட்டார். அங்கே ஒரு வருடத்துக்கு பின்பு தேவன் இஸ்ரவேலருக்கு ஆப்பேக் நகரத்துக்கரையில் யோர்தான் நதிக்கான கிழக்கான ஆராமின் மேல் வெற்றியடைய கட்டளையிட்டார். இருந்தபோதிலும் ஆகாப் இஸ்ரவேலின் உண்மையான தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்க தவறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. அங்கே தொடர்ந்து ஒரு தீர்க்கதரிசி ஆகாபை கண்டனம் செய்கிறதை குறித்தும் நாம் பார்க்க முடியும். மகிமை உண்டாவதாக. இங்கே தீர்க்கதரிசி புத்திரரில் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் தோழனை நோக்கி, என்னை அடி என்றான். அந்த மனுஷன் அவனை பார்த்து, அடிக்க மாட்டேன் என்றான். இவன் அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் இதோ நீ என்னை விட்டு புறப்பட்டு போன உடனே ஒரு சிங்கம் உன்னை கொல்லும் என்றான். அப்படியே அவனை விட்டு புறப்பட்ட உடனே ஒரு சிங்கம் கொன்று போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே மிகப்பெரிய தீர்க்கதரிசி தனக்கு சீஷர்களாக அநேக மாணவர்களை வைத்துக் கொண்டார். அவர்களும் தீர்க்கதரிசி புத்திரர் என்று சொல்லப்படி அழைக்கப்படுகிறார்கள். மகிமை உண்டாவதாக.
இங்கே இங்கே இந்த ராஜா அந்த வழியாக வரும்போது ராஜாவை பார்த்து கூப்பிட்டு, அடியான் யுத்தத்துக்கு நின்றபோது ஒரு விலகி என்னிடத்தில் வந்து இந்த மனுஷனை ஒருவனை கொண்டு வந்து இந்த மனுஷனை பத்திரம் பண்ணி இவன் தப்பி போனால் உன் பிராணன் அவனுக்கு பிராண ஈடாயிருக்கும் என்று சொல்லி ஒரு தாழ்ந்த வெள்ளியை கொடுக்க வேண்டும் என்றான். சமயமே என்றாவதாக. ஆனாலும் அந்த அடியான் இங்கும் அங்கும் அலுவலாய் இருக்கும்போது அவன் போய்விட்டால் என்றான். இஸ்ரேலின் ராஜா அவனை பார்த்து, நீ சொன்ன தீர்ப்பின்படி ஆகும் என்று சொல்லி சமயமே உண்டாவதாக. இங்கே சங்காரத்திற்கும் நான் நியமித்த மனுஷன் உன் கையிலிருந்து தப்பி போகவிட்டபடியால் உன் பிராணன் அவனுக்கு பிராணுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவனுக்கு ஈடாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி அங்கே தண்டனையை கொடுக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். சமயம் என்றாவது. கடந்த 21வது அதிகாரத்திலே நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாப்பின் அரண்மனை அண்டையிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அங்கே இந்த ஆகாப் ராஜா தாவீதை நோக்கி இந்த ஆகாப் ராஜா நாபோத்து அந்த திராட்சை தோட்டத்தை தனக்கு தர வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது மறுத்து விட்டதால் அங்கே கொலை செய்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். 22வது அதிகாரத்தில் மீகாயா ஆகாபுக்கு எதிராக தீர்க்கதரிசனம் சொல்கிறதையும் ராமாத் கிளையத்திலே ஆகாப் கொல்லப்படுவதையும் நாம் பார்க்க முடியும். யோசபாத் இது ராஜாவாகிறதையும் அகசியா இஸ்ரேல் ராஜாவாகிறதையும் வேதம் சொல்லியிருக்கிறார். வசனங்களை நாம் தியானிக்கும்போது சொல்லும் தேவன் நம்மோடு நம்மை நடத்துவாராக. பரிசுத்தமாக மகிமை உண்டாவதாக. ஆமேன் ஆமேன்.